எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கு. அதில் என்ன தெரியுமா பிரச்சனை? சுற்றி வேற எல்லாரும் யோசிப்பாங்க நீங்கள் ஸ்ட்ராங்குண்டு. சுற்றி வேற எல்லாரும் யோசிப்பாங்க உங்களுக்கு ஃபீலிங்ஸே இல்லைண்டு. ஆனால் அப்படி இல்லை. எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, கணக்க ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் நான் மற்றவங்களை பெருசாக பார்க்க விட மாட்டேன். ஏன்னா எனக்கு முந்தின இருந்தே தெரியும் ஃபீலிங்ஸை பற்றி யார்ட்டையும் கதைச்சேன்னா அவங்க ஒன்று கேட்க மாட்டாங்க, இல்லை அது கண்டுக்க மாட்டாங்க. அப்போது கனவரசமாக எனக்கு தெரியும் இது வெளியில் கதைக்கல என்ன பிரயோசனம்ண்டு. அப்போது நான் உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்துட்டேன் என்னோடய ஃபீலிங்ஸை. ஸோ என் ஃபீலிங்ஸ் அப்படி. ஆனால் கன பேர் யோசிப்பாங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தோன்னே யோசிப்பாங்க, யூனோ இதை என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் இவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாதுண்டு. அஃபெக்ட் பண்ணு எங்களுக்கு இன்னொரு டைம் இன்னொரு ப்ளேஸ் வேற எங்கேன்னு போய் நாங்கள் யோசிப்போம் அதை பற்றி. எனக்கு அஃபெக்ட் பண்ண நேரம் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் வீக்லி கவுன்சிலிங் போகிறாரு. அப்போது எண்ட் ரிலீஸ் அந்த வீக்லி கவுன்சிலிங் செஷனுக்குள்ளே தான் அந்த வீக்லி 50 நிமிஷத்துக்குள்ளே நான் போய் என்னென்ன வெளியில் கதைக்கணுமோ அதெல்லாம் கதைச்சி விட்டுட்டு அடுத்த வீக்குக்கு ரெடியாக இருப்பேன். அது என்ன பிரச்சனைனாலும் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வேலை, பிஸ்னஸ் என்ன பிரச்சனைனாலும் அப்படி தான் நான் போய் சோட்டா பண்ணிட்டு வராது. கன பேருக்கு அந்த அந்த ரீசோர்ஸஸ் இல்லை அப்படி செய்யறதுக்கு. அப்போது உங்களோட ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்டு நீங்கள் அப்படி வச்சு பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் அவங்க ஸ்ட்ராங் தானேன்னு சொல்லிட்டு விடுறீங்களா?